அஸ்ஸலாமு அலைக்கும். பள்ளிவாசலில் கிடைக்கக்கூடிய நோம்பு கஞ்சியை நம்ம வீட்டிலேயே செஞ்சு பார்ப்போமா? நான் இன்றைக்கி கஞ்சி செய்கிறதுக்கு ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் அளவு ஜீரக சம்பா, அதில் 1/4 கிளாஸ் அளவு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன், 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெந்தயம், ஜீரகம், ஒரு பிரிஞ்சி இலை இது எல்லாம் சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை, புதினா இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது ஃப்ளேவருக்காக 1/4 ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஊற வச்ச ரைஸை தண்ணியை வடிச்சிட்டு சேர்க்குறேன். 1 கிளாஸ் ரைஸுக்கு 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு சரி பார்த்துட்டு ஹை ஃப்ளேமில் 7 to 8 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ தான் தண்ணி சேர்த்தாலும் கெட்டியாகிட்டே தான் இருக்கும். கஞ்சிக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இந்த தேங்காய் பால் தாங்க. 1 கப் அளவு தேங்காய் பாலை திக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டு இறக்குனீங்கன்னா சுவையான பள்ளிவாசல் ஸ்டைல் நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் எந்த ஊரில் நோம்பு கஞ்சி டேஸ்ட்டாக இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.